இதெல்லாம் அங்க கிடந்ததுங்க. நம்மால் ஒருத்தன் செத்து கிடந்தானுங்க. என்னடா இது? நீங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்கிறீங்களா? அவனு இங்கதான் ஒளிஞ்சிருக்கானு போய் தேடுங்க. மூணு முடிச்சு பாட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். பொண்டாட்டினால அவனுக்கு எவ்வளவு பாச்சம் இருக்குன்னு பாக்குறேன். யாரு மேல? பொண்டாட்டியும் புள்ளையோ அரசாங்கத்தோட பந்தோபஸ்துல விட்டுட்டு போனேல. பாரு எங்க இருக்காங்க. நான் நினைச்ச அரசாங்கம் இல்ல, ஆண்டவங்கிட்ட இருந்தே கொண்டு வர முடியும். வீரபத்ரனோட பவர் அப்படி. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல பொண்டாட்டி புள்ளைய என்ன பண்ண போறேப்பா? பாரவனை என்ன பண்றது? வீரபத்ரனா கொக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வெளியே வரல. இந்த தொங்குதே இந்த மாடு, இதே மாதிரி உன் பொண்டாட்டி புள்ளைய பீச் பீச் ஆக்கிடுவேன். இவங்களை பிடிச்சி மரத்துல கட்டுறா. பொண்டாட்டி புள்ள 2 பேர் எத்தனை பீச் ஆவாங்க எனக்கு தெரியாது. எனக்கு கணக்கெல்லாம் வராதுப்பா. நீயே போட்டு பாத்துக்கோ. என்னங்க தயவு செஞ்சு இங்க வராதீங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ இது பாரு, என் குழந்தை ஒண்ணு செஞ்சிடாத, என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத. ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாத. அப்ப வரைக்கும் கூப்பிடுறீ. வர பாக்குறா. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்.
நம்பிதானே கொடுத்தேன். 20 லட்சம் ரூபாய் சரக்கு போச்சேடா. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, காட்டி கொடுக்க நினைச்சேடா. வேண்டாம், உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் கொடுக்கிற பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா எச்சக்கல நாய்களா? எங்க கிருஷ்ணமூர்த்தி? தெரியாது. எங்கடி வா புருஷன்? தெரியாது. எங்க வா புள்ளாண்டா? வீரபத்ரா, என்னைக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே பெரியப்பா பெரியம்மா எல்லாம் செத்து போயாச்சு. எங்க வா புள்ளாண்டா? தெரியாது. தெரியாது. பெரியப்பா எங்க அவங்க அண்ணன்? எனக்கு தெரியாது. எங்க அவங்க அண்ணன்? தெரியாது. இதுங்க எல்லாத்தையும் கட்டிப்பாடு. கிருஷ்ணமூர்த்தி, மரியாதையா நீ வெளியே வந்தேன்னா அப்பா அங்க அம்மா செத்து போன பிறகு நீ கொல்லி வைக்கலாம். இல்ல என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு உயிரோட நானே கொல்லி வச்சிருவேன். வெளியே வா. தப்பா எடுத்துக்காத. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கி பாத்தீங்களா? நீ செத்து போயிட்டீன்னா உங்களுக்கு தெரியாத. அதான் இப்பவே அழுவுற. எனக்கு ஓவார்த்தனை போடுச்சு ஏறிக்கணும்.
உயிர் மேல ஆசை இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஓடி போங்க போங்க ஓடி. முதலாளி, ஏன் கொற்ற மழையில குதிரை காலடியில் படுத்துருக்கீங்க? வாழைப்பழம் நீங்க அதை குரம் கொண்டு வந்திருக்கேன், அது நம்மளை பராண்டிடுச்சு. வீரபத்ரா மூஞ்சில கரிய பூச்சிட்டான் பரபாக்குறேன். குறைக்கிற நான் எல்லாம் கொஞ்ச நாள்ல வாலாட்டை வைக்கலையான்னு கேட்டியே, அவன் குறைக்கிற ஜாதி இல்லடா, கர்ஜிக்கிற சிங்கம். இந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அது நானா தான் இருக்கணும். எப்படி முடியும்? ஊர் ஜனங்களை மிரட்டி நமக்கு சாப்பாடு வர முடியாதபடிக்கு பண்ணிட்டான். செக் போஸ்ட்ல அவன் ஆட்களை நிறுத்தி நாம கடத்துறதுக்கு வழியே எல்லாம் பண்ணிட்டானே. அங்க பார், ஒரு வழி தெரியுது. எங்க முதலாளி? அடே, மாதேஸ்வரன் கோயில் வழியா ஒகேனக்கல் போனா எவன் தடையும் இல்லாம நேரா மைசூர் போய் சேர்ந்துடலாம். மாதேஸ்வரன் கோயிலுக்குள்ள மொத்த மிலிட்டரி வந்தாலும் உள்ள நுழைய முடியாதுடா. மிலிட்டரி நுழைய முடியாம இருக்கலாம், ஆனா நாம நுழைய முடியாது. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவன் அங்கதான் இருக்கான். யாரா? உங்க பங்காளி கிட்டு. அந்த பொடிப்பைய எனக்கு போட்டியா? அவன் பொடியன்னு நினைச்சு மூக்கு பொடியா மூக்குல போட்டீங்க. அவன் மிளகா பொடியால எறிகிறான். அவன் என்னத்தரா புடுங்க முடியும்? தெருவுல வாழை சுத்திக்கிட்டு பயந்துகிட்டு போற சொரிநாய் கூட அது இருக்கிற வீட்டு பக்கம் போனா குறைக்கதான் செய்யும். அவன் இடத்துல அவன் பெரிய ஆளுன்னு சொல்றேன். இங்க எப்படி பிரபாகரனால நுழைய முடியாதோ அதே மாதிரி அவன் இடத்துல நாமளும் நுழைய முடியாதுங்கிற. பிரிஞ்சிருந்து சாகிறத விட ஒன்னா இருந்து சம்பாதிக்கலான்னு சமாதானம் பேசிப்பார். என்னடா பழசெல்லாம் மறந்துட்டு நாம எல்லாரும் சமாதானமா போயிடலான்னு முதலாளி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ஏண்டா குருவிய சுடுற மாதிரி என் குடும்பத்தை சுட்டு தள்ளனோட நான் கை கொடுக்கணுமா? கேட்டு நடந்தது நடந்து போச்சு. நமக்குள்ள என்ன தகராறு? நாமெல்லாம் ஒரே ஜாதிப்பா, ஒன்னா போயிடலாமே. ஒரே ஜாதினா போன உயிர் திரும்பி வந்துருமா? வீரபத்ரனுக்கு சாவு என்னாலதான். இதே மாதிரி ஒரு நாள் நடு ரோட்ல அவன் தோலை உரிக்கல. இன்னொரு முறை இந்த மாதிரி விஷயத்துக்காக என்கிட்ட வந்த போட போடா. துரை, நீங்க எடுத்த ஆக்ஷன்ல பாம்பு விழுந்த மாதிரி ஆடி போயிட்டா வீரபத்ரன். இல்லன்னா சண்டைக்காரனுக்கு சமாதானம் தூது விட்டுருப்பானா? என்னன்னு சொல்லாம நீயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? துரை, வீரபத்ரனுடைய கடத்தல் லாரி எங்கேயும் போக முடியாதபடி எல்லா ரூட்டையும் நீங்க அடைச்சிட்டீங்க. இருந்த ஒரே ரூட் அக்காமல. அங்க வீரபத்ரனை கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பங்காளி கிட்டி. ரெண்டு பக்கம் இடி வாங்குற மத்தளமா இருந்து கிழிஞ்சு போகாம ஒத்து ஊதுற நாயனமா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு கிட்டிக்கு தூது அனுப்பிச்சான் வீரபத்ரன். தூது வந்தவன் மூஞ்சில காரி துப்பி நிறைய கரிய பூசி அனுப்பிச்சிட்டான் கிட்டி. ஆஹா, பங்காளி கிட்டிய நான் சந்திக்கணுமே. எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பன். ஏற்பாடு பண்றேன் துரை. எல்லாரு கையிலும் துப்பாக்கி இருக்கு, பயமா? ஆனானப்பட்ட வீரபத்ரனே உன்னை பார்த்து பயந்துட்டு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சமாதானம் பேச வரானா? உன்னை பத்தி சொல்லவா வேணும்? பயப்படாத, உன்னை பிடிக்கிறதுக்காக வரல, உன்கிட்ட ஒரு உதவிக்காகத்தான் வந்திருக்கேன். என்கிட்ட என்ன உதவி? இந்த பாரு, நேரா விஷயத்துக்கு வரேன். உனக்கு வீரபத்ரனுக்குள்ள பகை என்னன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு ஆளை தூது அனுப்புனதும் அவனை நீ திருப்பி அனுப்புனதும் எனக்கு தெரியும். அது நடந்து முடிஞ்ச கதை. உனக்கு என்ன வேணும்? அவன் கூட நீ சமாதானமா போகணும்.
அவன் என் குடும்பத்தையே அழிச்சவன். அவனை அழிக்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ அவனை பழி வாங்குறதா அவன் லட்சியமா? ஆமா. அவனை பழி வாங்குறதுக்காக நீ துடிக்கிற, அதுக்கு முன்னாடி அவன் உன்னை கொன்னுட்டானா? என் இடத்துல அவன் நிழல் கூட நெருங்க முடியாது. அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? அவன்கிட்ட சமாதானமா போற மாதிரி நடிச்சு அவனை இங்க வர சொல்லு. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பகையாளி அவன் தெரிஞ்சா அவனை இப்பவே கொன்னுடுவான். இந்த பார், இந்த விஷயம் உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன் மேல பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்ல. நீ எனக்கு இந்த உதவி செஞ்சேனா அரசாங்கத்துல சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி தர முடியும். கிட்டி, இங்க வா. நீ நேரடியா அவனோட மோதவும் முடியாது, அப்படி மோதனா ஜெயிக்கவும் முடியாது. ஏன் இது புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஏன் ஊரை விட்டு நாடோடியா அப்படி உன்னோட இருக்கேன் தெரியுமா? எங்க அண்ணனை கொன்னவனை நானே கொல்லணும். இப்போ என்ன பண்ணுங்கிற? வீரபத்ரனோட முடிவு இப்போ உன்னோட முடிவுல தான் இருக்கு. அவனை சந்திக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு எங்க எப்போன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். தேங்க்ஸ் கிட்டி. மிஸ்டர் பிரபாகரன், வீரபத்ரனோட பங்காளி உங்க திட்டத்துக்கு உதவி பண்ணுவான்னு உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? பங்காளிக்கு வீரபத்ரனோட பணம் வேணும், எனக்கு வீரபத்ரன் வேணும், உயிரோடவோ பணமாகவோ. அதுக்காக நான் யாரையும் நம்ப தயாரா இருக்கேன். நான் கொடுத்திருக்கிற பிளான் படி நாளைக்கு ராத்திரி சத்தியமங்கலத்துக்கு மேற்கே 20 கிலோமீட்டர் தூரத்துல இருட்டு பள்ளங்கிற இடத்துல சந்திக்க போறாங்க. அவங்க சந்திக்க போற இடத்த நான் போலீஸ் படையோட போய் ரவுண்ட் அப் பண்ண போறேன். சோ ஐ வாண்ட் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, I'll arrange it. என்னடா சொந்தம் பேச வந்த இடத்துல சிப்பாய் மாதிரி குதிரையில உட்காந்துக்கிட்டு போய் கட்டிட்டு வாங்க போங்கடா. இனிமே நாம நடந்துதான் போகணும். எங்க சார் போகணும்? போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. இறங்குங்க. இது அடர்ந்த காடு, இருட்டுல எப்படி சார் போறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வீரபத்ரன் பிரபாகரன் பிடிபட்டாங்கிறத விட பங்காளி கையால செத்தான்னு இருக்கட்டும். சுடு.